செங்கல் கமல செங்கல் கமல செங்கல் கமல செங்கல் கமல செங்கல் கமல அச்சுதா அமரலே 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 அச்சுதா அமரலே 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 அச்சுதா அமரலே 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 அச்சுதா அமரலே 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 ஆயனோ கொழுந்தே என்னோ கொழுந்தே என்னோ கொழுந்தே என்னோ ஆயனோ கொழுந்தே என்னோ கொழுந்தே என்னோ கொழுந்தே என்னோ கொழுந்தே என்னோ இச்சுவை தவிரையான் போய் தவிரையான் போய் தவிரையான் இச்சுவை தவிரையான் போய் தவிரையான் போய் தவிரையான் போய் இந்திரலோகமாலும் லோகமாலும் லோகமாலும் இந்திரலோகமாலும் லோகமாலும் லோகமாலும் அச்சுவை பெரினும் வேங்கன் பெரினும் வேங்கன் பெரினும் வேங்கன் அச்சுவை பெரினும் வேங்கன் பெரினும் வேங்கன் பெரினும் வேங்கன் நகருளானே 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 அரங்கா நகருளானே 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 கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா வையாளி ரங்கா வைமோக ரங்கா ரங்கா வைபோக ரங்கா வையாளி ரங்கா வைமோக ரங்கா வையாளி ரங்கா வைபோக ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா கைசிக ஏகாசி ஸ்மார்ட் ஆளுக்கெல்லாம் நேத்திக்கு வைஷ்ணவ ஏகாசி கைசிக ஏகாசி 3 ஊர்ல விசேஷம். ஸ்ரீரங்கம், குருவாயூர், பாண்டுரங்கன். உட்காந்து இடத்துலேருந்து ஸ்ரீரங்கனை ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் சிவாஞ்சி மாமா கொடுத்திருக்கார். அதனால சாட்டு தெம்பா இருக்கிறது, எல்லாரும் சாப்பிடாண்டா கூட பரவாயில்ல. அதனால ஸ்ரீரங்க ரங்கான் இங்க இருந்து ஸ்மரிச்சா ஏகாசனுக்கு புண்ணியம் தான்.
தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஸ்ரீரங்கரங்காரங்கா ஸ்ரீரங்கத்து பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல ஒரு பாட்டி அவ குழந்தைக்கு ரங்கான்னு பேர் வச்சிருக்க. அங்கெல்லாம் அதான் வழக்கம். ஸ்ரீரங்கத்துல ஒரு 1000-2000 பேருக்கு ரங்கன்னு தான் பேர். அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு டெய்லி சாதம் ஊட்டுவா, தச்சிமம் ஊட்டுவா. தன் பேரனை கூட்டு ரங்கா சாப்பிட வாடா, ரங்கா சாப்பிட வாடாம்பா. பேரன் வருவான், சாப்பிடுவான். பேரன் ஒரு நாள் விளையாட போயிட்டான். பாட்டி சாயங்காலம் சாதத்தை கையில வச்சுட்டு தச்சிமம் வச்சுட்டு ரங்கா 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 அப்படிங்கிறான். நிறைய கோவில்ல பெருமாள் நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா தச்சிமம்பு தான். நமக்கு தான் திருப்பதி பிரசாதம் லட்டு. திருப்பதி பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம்னா சட்டியில தயிர் சாதம், அதுதான் நைவேத்தியம். ரங்கநாதருக்கு சட்டியில தயிர் சாதம். தச்சுமம்ம பாட்டி சட்டியில வச்சுட்டு ரங்கா சாப்பிடவாடா, ரங்கா சாப்பிடவாடான்னா. அந்த குழந்தை விளையாடிட்டே இருந்தான். காலையில வெள்ளம் மாட்டு போயிட்டான். பாட்டி இங்க இருந்து ரங்கா கூப்பிடுறேனேடா, ரங்கா கூப்பிடுறேனேடா வாயேண்டான்னா. பேரன் காதுல விழ ரங்கநாதர் காதுல விழுந்துருச்சு. நம்ம யாரோ கூப்பிடுறாளேன்னுட்டு ரங்கநாதர் போயிட்டு அந்த பாட்டி கையில தச்சு மாமா வாங்கி சாட்டார். இது பக்த விஜயமா இல்லையா? பக்தன் அப்படிங்கிறவன் கூட்டா பகவான் விஜயம் பண்றான், அதுதான் பக்த விஜயம். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல ஒரு நாள் உற்சவம். பெருமாள் அங்க ஏழுவார். அங்க ஏழி அந்த பாட்டி ஆத்துல தச்சிமம் சாட்டு வருவார். பக்தன் கூட்டா பக்தனுக்கு வருதுதான் பக்த விஜயம். இது ராமதாசுக்கு தான், சூரதாசுக்கு தான், துக்காராமுக்கு இல்ல. நம்மளும் ஆசையா கூட்டம் நம்ம பார்த்துக்கு பகவான் விஜயம் பண்ணுவோம். அதுதான் பக்த விஜயம், பக்தனுக்கு விஜயம். அப்படி ஒரு சுவாமி ரங்கநாதர். அங்கிருந்து குருவாயூர் விட்டு அப்புறம் பாண்டங்க வருவோம். जय रंगनायकी समेत रंगनाथ स्वामी की जय। सांत्रानंद अवबोध आत्मकम अनुपमितम कालदीश अवदिव्याम निर्मुक्त
निर्मुक्तं नित्यमुक्तं निगमसगसगस्रेण निर्भास्यमानम् निर्मुक्तं नित्यमुक्तं निगमसगसगस्रेण निर्भास्यमानौ अस्पष्टा दृष्टमात्रे गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां மோதக்குடலில் ஓசை கேட்டேன் குருவாயூரப்பா மோதக்குடலில் ஓசை கேட்டேன் குருவாயூரப்பா தலையில் பீலி அசைய கண்டேன் குருவாயூரப்பா முகத்தில் குருவல் கவல கண்டேன் குருவாயூரப்பா முகத்தில் குருவல் தூளாதாரம் போல கண்டு குருவாயூரப்பா தூளாபாரம் பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா குருவாயூரப்பா பக்தர் 10,000 பேர் வருவார் குருவாயூரப்பா பக்தர் 10,000 பேர் வருவார் குருவாயூரப்பா பக்தியுடன் பஜனை செய்வார் குருவாயூரப்பா பக்தியுடன் பஜனை செய்வார் குருவாயூரப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு குருவாயூரப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு குருவாயூரப்பா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு குருவாயூரப்பா தஞ்சம் தந்தேன் என்றே சொல்வாய் குருவாயூரப்பா தஞ்சம் தந்தேன் என்றே சொல்வாய் குருவாயூரப்பா எனக்கு தஞ்சம் தந்தேன் என்றே சொல்வாய் குருவாயூரப்பா தஞ்சம் குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா 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 குருவாயூரப்பா
ஏற்றி காத்தால கிளம்பி பாம்பே போயிட்டு அங்க ஒரு 3 மணி நேரம் பஜனை பண்ணிட்டு ராத்திரி 2 மணிக்கு வந்து திருப்பி காத்தால இங்க வந்து பஜனை பண்றேன்னா நீங்க எல்லாம் குருவாயூரப்பா சொல்லுவேன்னு தான். இல்லாட்டா அப்படி ஊர் ஊரா தெருவா அலைஞ்சி கத்தி வயசும் இல்லை அவசியமும் இல்லை. ஏன்னா பட்டம் பதவி பணம் பேர் புகழ்லாம் தாண்டியாச்சு அந்த ஸ்டேஜ் எல்லாம். நாம பிரச்சாரம்னு தான் முரளி மாமா நானும் தெருவா சுத்தின்னு இருக்கோம். இந்த வயசுக்கு மேல ஒண்ணு வேண்டாம், அத்தோட நிம்மதியா இருக்கலாம். அவருக்கு பென்ஷன் வருது, எனக்கு பென்ஷன் வருது, கால் மேல காலை போட்டு ஆத்துல சௌகரியமா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் நாம பிரச்சாரம் ஏகாதசி துவாரசி இப்படி கூப்பிடுறாளுன்ட்டு இந்த சரீர சிரமம் தெரிஞ்சாலும் நாங்கெல்லாம் காட்டிக்கிறது இல்லை. ஆனா உடம்பு தானே, சரீரத்துக்கு சிரமம் இருக்கு இல்லையா? அந்த சிரமத்துக்கு மருந்து நாம சங்கீர்த்தனம் நம்பின்னு இருக்கோம். நாங்கள் சிரமத்துக்கு மருந்து எனர்ஜி நாம சங்கீர்த்தனம். இல்லைன்னா பாம்பே எங்க இருக்கு, மெட்ராஸ் எங்க இருக்கு, காத்தால கிளம்பி பிளைட்ல போயிட்டு அங்க பஜனை பண்ணிட்டு அந்த டிராபிக்ல திரும்பி வந்து ராத்திரி பிளைட் பிடிச்சி 2 மணிக்கு ஆத்துக்கு வந்து காத்தால 5-6 மணிக்கு எழுந்து ஆத்து வேலை பூஜை எல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு கிளம்பி இங்க வந்து பஜனை பண்ணணும்னா பஜனை பிடிக்கணும், பஜனை பரப்பணும். அதான் குருவாயூரப்பா சொல்ல கூட கஷ்டம். இங்க இருந்து குருவாயூர் போறோமா? நம்ம உட்காண்ட இடத்துல ரங்கநாதான் சொல்றோம், உட்காண்டத்துல குருவாயூரப்பாங்கிறோம், ஒருத்தர் இடத்துல பாண்டரங்கான்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது அதையும் மீறி சொல்ல மாட்டேன் அப்படின்னா உங்களை சொல்ல வைக்கிற மாதிரி எங்களுக்கு பஜனை பண்ண தெரியல. உங்க மேல தப்பு இல்லை, உங்க மனசுல பக்தியை ஊட்டுற மாதிரி எங்களுக்கு பாட தெரியல. அஷ்டபதி பாடினா கஷ்டம், அவங்கம் பாடினா பட்சம் தான் நாமாளியா கொண்டு வரணும். அதனால பெரிய வாழலாம். அஷ்டபதி பாவிடா பாடுவாடா, நாமாளி எல்லாரும் பாடணும்டா அப்படின்னா இப்ப நாமாளி கூட யோசிக்கிறா சொல்றதுக்கு. कबीरदास और अभंगम पाड़िकार स्त्री सुना एक पुरुष बिना पुरुष सुना एक सुपुत्र चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा जीवन ऐसा जीवन चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा जीवन ऐसा जीवन चल இந்த மாதிரி ஜீவனத்தை கொண்டு போ. அதான் வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்கிறார்? பொண்டாட்டி பேச்ச கேட்டா நல்ல புருஷன் இருப்பா. ஸ்திரீ சுனா ஏக்கு புருஷ அப்படின்னா பாத்து மாமா கேப்பாரா? நல்ல ஆத்துக்கர். நல்ல புருஷன் எப்படி அமைவார்னா ஆம்டியா பேச்ச கேட்க நான் சொல்லல, கபீர்தாஸ் சொல்ற. நல்ல குழந்தை எப்படி அமைவார்னா அப்பா பேச்ச கேட்டா நல்ல பிள்ளை. புருஷ சுனா ஏக்கு சுபுத்திர பினா, புத்திர பினா இல்ல சுபுத்திர பினா. நல்ல பிள்ளை வேணும்னா அப்பாவோட பேச்சு காட்டி சிவச மாதிரி வளர்ந்தா நல்ல பிள்ளையா இருப்பார். சுபுத்திர பஜனை ஆபீஸ் குடும்பம் அத்தனையும் பாத்துக்கன்னா அப்பா பேச்ச கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லல, கபீர்தாஸ் சொல்றேன். அடுத்த அடிய சொன்னா பிரஜா சுன ஏக்கு ராஜ பினா பிரஜா சுனா एक राज बिना राज बिना एक न्याय बिना राज बिना एक न्याय चल जायो ऐसा जीवन चल जायो ऐसा जीवन மழை பெஞ்சது, ரோடு சரியில்லை, கரண்ட் சரியில்லைங்கிறா. நீங்க தாண்டா ராஜாவை உண்டாக்குறேன். பிரஜாக்கள் சேர்ந்து உண்டாக்குறவன் தான் ராஜா. ராஜாவை உண்டாக்கிட்டு ரோடு சரியா இல்ல, அரசாங்கம் சரியா இல்ல, ராஜ்யம் சரியில்லைங்காத நல்ல பிரஜைகள்
நல்ல ராஜாவை தேர்ந்தெடுப்பார். நான் சொல்லல, கபீர்தாஸ். நல்ல ராஜாக்கள் மட்டும்தான் நல்ல நியாயத்தை கொடுப்பா. அப்ப நல்ல நியாயம் வேணும், தர்மம் வேணும்னா அந்த ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டியது உன் கடமைனா. நீ தப்பு பண்ணிட்டு ராஜாவை குறை சொல்லாத, உங்ககிட்டதான் இருக்குது. மந்திர சுலாயக்கு தீபவினா, மந்திர சுலாயக்கு தீபவினா, दीपविनायक तेलविना, तेलविना चल जाए ऐसा जीवन, चल जाए ऐसा जीवन. வசதியான ராமர் தாண்டா. ராமர் இருக்கார், லைட்டே இல்ல, இருட்டா இருக்கு, ராமர் தெரிய மாட்டார். இந்த ராமரை தெரியணும்னா அதுக்கு ஒரு விளக்கு வேணும்டா. மந்திர நாயக்கு தீப, கோயில போனோடனே கல்பராட்டி பாருங்க, எதுக்கு சுவாமி தெரியணும்ட்டு. கல்பராட்டி காமிச்சாலாம் கப்ப கக சுவாமி தெரியுவார். அந்த சுவாமியை காட்டுறது ஒரு தீபம் தானடா. அந்த தீபம் அதுவா எரியலடா, அதுக்கு நல்ல எண்ணெய் ஊற்றினோம். தீபவினா ஏக்கு தேலவினா, சுவாமிக்கு அந்த எண்ணெய் தாண்டா ஆதாரம். கடைசியில சொல்றார், ககத்த கபீரா சுனபாய் சாத்து பிரபஞ்ச பிரபஞ்ச வீணா ஹரிநாமபினாம். ஹரிநாமம் இல்லாட்டா பிரபஞ்சமே கிடையாதுடா. பிரபஞ்சம் எதுல ஓடுறதுன்னா, பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் ஹரிநாம சங்கீர்த்தனம், பகவான் நாம சங்கீர்த்தனம்னு எதோ லௌகிகமா கொண்டு வந்து இப்படி கொண்டு முடிச்சார். என் பஜனை முடிச்சு போறேன், ஆரம்பிக்கவே கிளம்புறேன். சொன்ன வார்த்தையாவது காப்பாற்றணும். சொல்லும் போது உன் பஜனை முடிஞ்ச உடனே கிளம்புறேன்டான், ஆரம்பிச்ச உடனே கிளம்புறேன் சொல்லலையே. இல்ல 2 மணிக்கு தான் எனக்கு முடியும், அப்பதான் கிளம்பணும். சரி பரவாயில்ல, ஆசீர்வாதம் மட்டும் போங்க. அப்படி அந்த நாமத்துக்கு தான் பிரதானம்னா, இந்த நாமத்துக்கு பிரதானமா ஒரு சுவாமி. நமக்கு நாமா பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு பஜனை பிடிக்கும், உங்களுக்கு பஜனை பிடிக்கும், அவருக்கு அஷ்டபதி பிடிக்கும், அபங்கம் பிடிக்கும், அது பெரிய விஷயம் இல்லை. பகவானுக்கே பஜனை பிடிக்கும்னா அப்படி ஒரு சுவாமி இருக்கு. எனக்கு நாமா பிடிக்கும், எனக்கு நாமா பிடிக்கும் அப்படின்னு சுவாமி இருக்கார். அதுதான் ஆச்சரியம். கார்த்திகை ராசி அந்த சுவாமி ஜிலு ஜிலுன்னு இருப்பார். இன்னைக்கு அவளுக்கு கார்த்திகை பிறந்துருத்து, அதனால ஜிலு ஜிலுன்னு இருப்பார். அப்படி ஒரு சுவாமி. அவர் தான் பக்தாளுக்கு நிறைய விஜயம் பண்ணவர். பொதுவா எல்லாரும் வைகுண்டம் 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 பா. வைகுண்டம் எங்கேயோ ஒண்ணும் இல்லை. இப்ப அயோத்தியா மண்டபம் வைகுண்டம், அவ்வளவுதான். நமக்கு எந்த இடமோ அதான் வைகுண்டம். நம்பாத்து சுவாமி ரூம்ல வைகுண்டம் தான். அங்க உட்காந்து பூஜை பண்ணா அதான் வைகுண்டம். தனியா வைகுண்டம் அதில் போய் பார்க்க போறோம். அப்படி பூமியில ஒரு வைகுண்டம். என்ன ஊர் அப்படின்னார், தன்ய தன்ய ஹேன கர, தன்ய ஹேன கர, வைகுண்ட பண்டரபுர, பாண்டுரங்க 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 அப்படி ஒரு சேத்திரம் இருக்குப்பா வைகுண்டம். இந்த வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு போடா. ஸ்நானம் பண்றாங்க இடம் இருக்குடா. என்ன இடம்னார், தன்ய தன்ய சந்திரபாகா
ஸ்நானம் பண்ணிட்டு சந்திரபாகால குளிச்சுட்டு இப்படி பார்த்தா அங்க ஒரு சின்ன கோவில் சன்னதி இருந்தது. நம்ம ஒரு கோவில் போனா சுத்தி 10 கோவில் இருந்தா ஒன்னிடையே பார்த்துட்டு வந்துடும். அது ஒரு திரும்பி போக முடியாது இல்லையா? போற சாக்கில் அது என்ன கோவில் பார்த்தோம். மத்தியே புண்டலிகா உபாம், ஒரு புண்டலிக்கன் ஒரு பையன், அவனுடைய சன்னதி எங்க? பையனுக்கெல்லாம் கோவில் கட்டுவாளான்னு கேட்கலாம். உத்தமமான பையனா இருந்தா கோவில் கட்டலாம். நம்ம ஊர்ல நடிகர்கள்லாம் கோவில் கட்டியிருக்கா, அதனால கட்டலாம்ன்றதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பையனு கட்டுவாளான்னு யாராவது கேட்டா இவாளுக்கெல்லாம் கட்டிருக்கா, அதனால கட்டலாம்னு சொல்லலாம். கோவில் கட்டுற மாதிரி என்ன பண்ணான் அந்த பையன் அப்படின்னா, நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணலையோ அதை அந்த பையன் பண்ணான். நம்ம என்ன பண்ணல? நம்ம யாரும் அப்பா அம்மா வச்சுக்கல, நம்ம யாரும் மாமியார் மாமனார் வச்சுக்கல, இதெல்லாம் அந்த பையன் பண்ணான். அப்பா அம்மா வச்சுக்கிறது என்ன மாமா? எங்க அப்பா அம்மா நான் தான் வச்சுட்டு இருக்கேன் மாமா. இந்த +2ல பாஸ் பண்றது ஒரு விதம். +2ல நமக்குள்ள நம்பாத ஃபங்க்ஷன் தான் அது. மாலையெல்லாம் வேண்டாம், போற அப்படியே உட்காந்துக்கும். +2ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிறது ஒரு விதம், +2ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிறது ஒரு விதம், +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிறது ஒரு விதம், +2ல ஆல் இண்டியா நம்பர் 1 வாங்கிறது ஒரு விதம். யாரை உங்களுக்கு பிடிக்கும்? கிளாஸ் ஃபர்ஸ்டா, ஸ்கூல் ஃபர்ஸ்டா, பாஸ் பண்ண? அந்த ஆல் இண்டியா 1 மாதிரி அம்மா அப்பா பார்த்துக்கணும். இதுக்கு மட்டும் ஆல் இண்டியா 1, அம்மா அப்பா பார்த்துக்கிறது கடமைக்கு பார்த்துக்கிறது. ஆல் இண்டியா 1 மாதிரி பார்த்துட்டாதான் அம்மா அப்பா பார்த்துக்கிறது. மற்ற எல்லாம் நம்பர் 1 எங்க அம்மா அப்பா பெரிய படுத்தலா இருக்கு, நான் தான் வச்சுட்டு இருக்கேன். 6 மாசம் அக்கா வாத்துக்கு போனா, ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க சும்மா படுத்தாதீங்க, போடா இங்க வா போட்டுக்கிறேன், இங்க கடு. உங்க அப்பா வருஷம் கூட உயிரை விட்டு பாடியிருக்கான். இப்ப இவெல்லாம் இப்ப வந்தவதான். அப்ப எனக்கு ஒரே சப்போர்ட்டிங் பாகவதர் ராதா மட்டும்தான். ஊர் புறா உலகம் புறா பாடியிருக்கான். நான் நடிப்பேன், அத்தனை அபங்கம் அவன் தான் பாடுவார். இதுக்கு அவர் இல்லையன்னு வருத்தமா இருக்கு. ஆனா அப்படி என் கூட உழைச்சிருக்காரு. யாருக்கும் போட வேண்டாம், பேசாம இருக்க, ஒருத்தருக்கு வேண்டாம், எல்லாமே ராதாவே. இவெல்லாம் ராதா கடன் போட்டோம் போங்கடா. அப்படி அப்பா அம்மா பார்த்துட்டாங்க. ஏன் காரணம்னா, அவன முதல்ல ரொம்ப அப்பா மேல அவ்வளவு ஸ்ரத்தையெல்லாம் இல்லை. அப்பா அம்மா ஏதோ துரத்தி விட்டுட்டா காசி போனா, அப்பா அம்மாவை காசி போனா, ஓரமா பிச்சை எடுத்துட்டு இருக்கா. நம்ம புண்டலீகன் நம்ம ஆம்டி அழுகுற ஆசிரமத்து வாசல்ல தங்குறா. தங்கும் போது வெடிகாத்தால 4 மணிக்கு எழுந்து பாக்குறோம். இங்க வாடி செல்லும், நீதாண்டி இங்க வாடி. வேற யாரும் ஐஷன் வரலையா? நீனு உன் ஃப்ரெண்டு யாரா வந்திருக்கா? ஏன்னு நீ மட்டும் தனியா வரலாம் மாடி. அதான் 2 பேர் ஐஷன் வரலையா? எனக்கு 3 பேர் வேணுமேடி. நீனே ட்ரிபிள் ஆக்ட் பண்றியா? நிக்கிதா நீ வா. வந்துதான் மரியாதை பின்னாடி உட்காந்துருக்கணும். கண்ணு தெரியாம வந்து உட்காந்துட்டு அப்புறம் வந்து வேற வழியில் நில்லு. இன்னும் யாரா ஒரு குழந்தை இருக்கா? சரண்யா அக்கா, அவ குழந்தை இல்ல. சரண்யாக்கே 2 குழந்தை இருக்கு, அவ குழந்தையா? சாலு வா.
விடிகாத்தால 4 மணிக்கு 3 பொம்மநாட்டிக்கு வந்து இந்த ஆசிரமத்து வாசல்ல வந்து நின்னான். பார்க்கறதுக்கு கோரமா இருந்தான், பார்க்க சகிக்காம இருந்தான், அவ்வளவு மோசமா இருந்தா. அவ கவலைப்படல. வந்தா ஆசிரமத்து வாசல்ல தண்ணி தெளிச்சான். தண்ணி தெளிக்கிற ஆத்துல தெளிக்க மாட்டான், இங்க தெளிக்கிற மாதிரி பண்ண. இன்னைக்கு ஷாலு தண்ணி தெளி. ஆசிரமத்தை பெருக்கினான். பெருக்கிறது குனிஞ்சு பெருக்கணும், அம்மா மாதிரி பெருக்கப்பட்ட தரையை பெருக்கணும், நல்லா குனிஞ்சு தரையை பெருக்கணும். வாசல்ல கோலம் போட்டா விஜி வரல, இல்ல விஜி வரல, லைவும் போல இல்ல, பிரச்சனை இல்ல. கோலம் போடு, ஷாலுவா தரையில போடு. பூ பறிச்சா அவ கீழே இருக்கிற செடியிலே பறிச்சுட்டா. போன டான்ஸ் மட்டும் கரெக்டா ஆடுவா, இங்க மட்டும் பயப்படுவா. சுவாமிக்கு போட்டா. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வரா. உள்ள நுழையும் போது பார்க்க சகிக்காம இருந்த அந்த குழந்தை வெளியில வரும்போது அவ்வளவு அழகா வெளியில வரா. இந்த குழந்தை அச்சுரூப சௌந்தரியமா வெளியில வரா. இந்த குழந்தை தேஜஸ்வியா வெளியில வரா. இதை பார்த்த புண்டலீகன் ஆச்சரியப்பட்டான். யார் இது குழந்தை அப்படின்னா? நம்மளா இருந்தா சீவசன் குழந்தை, சங்கர் மாமா குழந்தைங்களாம் இல்லையா. கங்கை யமுனே சரஸ்வதி. ஒரு குழந்தை கங்கை நதி, ஒரு குழந்தை யமுனை நதி, ஒரு குழந்தை சரஸ்வதி நதி அப்படின்னா. கங்கை யமுனை சரஸ்வதியா? இவ்வளவு கோரமா இருந்தாலே என்ன? நம்ம எல்லாம் குளிச்சா கங்கை கோரமா தான் இருக்கும். ஏ கங்கை, ஏ பாவத்தை வாங்கி கொண்டால குளிக்கிறேன். எல்லாம் துலா ஸ்நானம் போறாள், எதுக்கு போறா? பாவம் கழியணும் போறா. காவேரி சத்தியம், எவன் குளிக்கிறானோ அவன் பாவத்தை வாங்கிக்கிறதுனால அழுக்கா இருக்கா. இவன் குளிச்சுட்டு பாவத்தை கழுவிண்டு அம்மா மண்டபம் அழுக்கா இருக்குங்க. உன் பாவம் தாண்டா அம்மா மண்டபம். காவேரி உன் பாவத்துல அழுக்கா இருக்கு. அப்படியா? ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் கங்கையில குளிச்சா கங்கை பிடித்தா இருப்பா, யமுனை பிடித்தா இருப்பா, சரஸ்வதி பிடித்தா இருப்பா. அத்தனை பேர் பாவத்தை வாங்கிக்கிறார். இப்ப எப்படி அழகா மாறினான்னா, அதுவா இந்த ஆசிரமத்தில் ஒரு ரிஷி அவ அப்பா அம்மா வச்சுன்னு இருக்கார். வச்சுக்கிறது நான் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா நம்பர் 1 மாதிரி வச்சுன்னு இருக்கார். எந்த ஆத்துல அப்பா அம்மா நல்லா வச்சுக்கிறாளோ அவாத்துல வந்து கைங்கரியம் பண்ணா நம்ம பாவம் போயிடுறதுனால நித்தியம் கங்கை யமுனை சரஸ்வதி 3 பேரும் இங்க வந்து கைங்கரியம் பண்ணி பாவத்தை கழுவிக்கிறா. அப்ப 4வது நதி நானும் வரேன், நானுக்கு பாவத்தை கழுவிக்கிறேன்னு கோதாவரியும் வந்துடுச்சு. ஆச்சரியப்பட்டான். ஒருத்தர் அப்பா அம்மா வச்சுட்டு அவாத்திலுமே கைங்கரியம் பண்ணா நம்ம பண்ண பாவம் போயிடும்னா, நம்ம அப்பா நம்ம அம்மா வச்சுட்டா எவ்வளவு புண்ணியம். ஏமாண்டு போயிட்டோமே, அப்பா அம்மா துரத்தி விட்டுட்டோமேன்னு அழுதுண்டு ஓடுறான். ஒரு தெருவில் அப்பா அம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். தேங்க்யூ ஷாலு, தேங்க்ஸ். அப்பா அம்மா பார்க்கிறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்கோ, எங்கூட வந்துருங்கோ. கண்ணே மணியே என்றழைத்தேனே. வார்த்தைக்கு வார்த்தை கண்ணே மணியேன்னு எல்லா அம்மாவும் பிள்ளைய கூப்பிடுறா. ஒரு அம்மாவாவது மூக்கேன்னு கூப்பிடல, கண்ணேன்னு தானே கூப்பிடுறா. உங்க அம்மா ஒன்ன கண்ணேன்னு கூப்பிடுறாளா மூக்கேன்னு கூப்பிடுறாளா? இங்க வா, ஏந்து வா. அப்பப்ப கூட்டுட்டே இருப்பேன், இல்லைன்னா பின்னாடி போய் உட்காந்துக்கோ. ஏன் உங்க அம்மா கண்ணேன்னு கூப்பிடுறா, மூக்கேன்னு கூப்பிடலாம், காதேன்னு கூப்பிடலாம், கையேன்னு கூப்பிடலாம். ஏன் எல்லா அம்மாவும் கண்ணேன்னு கூப்பிடுறா? கேளு. அம்மா வந்திருக்காளா? வரலையா? சமத்த அம்மா ஒன்னு அமிச்சுட்டு ஆத்துல டிவி பாக்குற பத்தியா? வயசான அப்புறம் உங்க அம்மா வயசுட்டு அயோத்தியா மண்டபம் வரணும். அம்மாக்கு அப்ப கண்ணு தெரியாது. லேசா 80 வயசானா எல்லாருக்குமே கண்ணு தெரியாது இல்லையா? அப்ப உங்க அம்மா உன்னை கூட்டி சத்த அயோத்தியா மண்டபம் ஐஷன் போடி பஜனைக்கும்பா, நீ என்ன சொல்லுவ? கூட்டின்னு போற சொல்ல. உன் பிள்ளை எக்ஸ்பிரஸ் அவனிய கூட்டின்னு போம்பா.
உங்க அம்மா அயோத்தியா மண்டபம் கூப்பிடுறா, உன் பையன் பீச்சுக்கு போலாம் மாலுக்கு போலாம்பா, அப்ப என்ன பண்ணுவ? சத்தியமா உண்மையே பேசுற குழந்தை. பையன் கூட பீச்சுக்கு தான் போவேன், அம்மா கூட்டுன்னு போக மாட்டேன். அப்ப அம்மா சொல்லுவா, வயசான எனக்கு கண்ணுக்கு கண்ணா இருந்து 10 இடம் ஐசன் போவே நம்பி தாண்டி உன்னை கண்ணே கண்ணே கண்ணேன்னு கூட்டேன், இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டு பீச்சுக்கும் ஆளுக்கும் பொறியடி, உன்னை நான் எதுக்கிட்டு கண்ணேன்னு கூட்டேன், கண்ணா கண்ணா கண்ணான்னு கண்ணு கண்ணா இருப்பேன்னு நம்பித்தான் எல்லா அம்மாவும். புரியுதா? இனிமே அம்மா ஐசன் போவியா, பீச்சுக்கு மறுநாள் போகலாம். ஓகே குட். இது பட்டே பவழமே பட்டுக்குட்டி இல்லையா? அந்த அம்மாவை நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு தான் ஏகாதசி, நம்ம அம்மாக்கெல்லாம் 30 நாள் ஏகாதசி. சில ஆத்துல சாதம் போட மாட்டான். இல்லாட்டா அயோத்தியா மண்டபத்தில் உட்காந்து காத்துல இருந்து உட்காந்து இருப்பாளன்னு. அவளுக்கு என்ன பக்தியா சிரத்தையா? எப்ப சாப்பாடு மாமா? சிரிக்கிறேன், நான் அழறேன். பஜனைக்கு வர கிரௌடு மாதிரி ஒரு 50 பேர் அந்த மூலையில உட்காந்துருப்பா. நான் கூட எல்லாம் பாகவத பாலான இன்ட்ரெஸ்டோ நினைப்பேன். இல்ல இல்ல, அங்க மிथिलापुरல எப்ப சாதம் போடுவா சொல்லுங்க? ஏன் அவ ஆத்துல போடுறதில்ல. பட்டினியால் என்னை நோகடித்தாயே. ஒருவேளை சாதம் கிடையாது எங்க ஆத்துல. நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். காத்தால போகும்போது அடையாறு ஆனந்த பவன்ல சாப்பிட்டு போயிடுவோம். சாயங்காலம் வரும்போது வசந்த பவன்ல சாப்பிட்டு வந்துருவோம். மீறி பசிச்சா ஸ்விக்கி ஊபர் ஈட்ஸ் ஜொமேட்டோல சாப்பிட்டுருவோம். மாமியார் அந்த நாள்ல பழையதுன்னு ஒரு கலாச்சாரமாக இருந்தது. நாங்க தான் சமைக்கிறதே இல்லையா? ஏது பழையது? சமைச்சா தானே பழையது. சிரிக்கிற விஷயம் இல்லை, சிந்திங்கும். குழந்தைகளை இப்படி வளர்க்காட்டா 10 வருஷம் கழிச்சு பிராமண சமுதாயமே இருக்காது, பஜனை இருக்காது, சார்தம் இருக்காது, சனாதன தர்மம் இருக்காது. நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு. அயோத்தியா மன்னமன கும்பலை பார்த்து ஏமாறாதீங்க. வெளியில இதோட மோசமா கும்பல் இருக்கு. எந்த க்ஷணம் நம்ம மதத்தை அழிக்கலாம்னு காத்துட்டு இருக்கு. நம்ம குழந்தைகள் தர்மத்தை விட்டு மீறிட்டா மதம் கிடையாது. சாதாரண நாடு இது. சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி. இந்த மண்ணெல்லாம் சந்தனம் யா. கிராமம் அனைத்தும் தவ பூமி. ஒவ்வொரு கிராமமும் தவ பூமி. சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம். ஒவ்வொரு குழந்தையும் அம்பாள் எங்களுக்கு. சிறுவரனை வரும் ராமரே. ஒவ்வொரு பையனையும் ராமரா பார்க்கிறோம். இதுதான் இந்த பூமி. இந்த கலாச்சாரம் இருக்கணும்னா இது அழுக்கணும். அம்மா தாயே என்று அரவணைத்தாயே. ஸ்கூலுக்கு ஓடி வந்தோடனே அம்மா தாயேன்னு கட்டிண்டியடி. இப்ப வெளில அமுச்சு விட்டுட்டோமே. பக்கத்தாட்டு வாசல்ல போய் நின்னுட்டு அம்மா தாயே. என் பிள்ளை துரத்திட்டான், என் மாட்டு பொண்ணு துரத்திட்டான். அது சாதம் போடுங்களே. இப்ப அம்மா தாயை கத்து கொடுத்தியா? சின்ன வயசுல என்ன அழுவா இல்லையா? அந்த அம்மா அப்பா அருமை தெரிஞ்சு தோல்ல ஏற்றிண்டு இந்தியா பூரா சுத்தி காமிச்சு, வடக்கு மகாராஷ்டிரா தேசத்துல பூனா பக்கத்துல பீமா நதின்னு ஒரு நதி ஓரமா குடிசை போட்டு பெத்த அம்மாவையும் பெத்த அப்பாவையும் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கா. இந்த விஷயம் நாரதர் துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணன் போய் சொல்றார். கிருஷ்ணா, நாரதர் கிருஷ்ணன் சொன்னான், நாரதா ரொம்ப போர் அடிக்கிறதுனால. ஏன் உனக்கே போர்னா? தத்ராபி துர்லபம் அங்கே வைகுண்ட பிரிய தர்சனம். இந்த உலகத்துல நான் பார்க்கற மாதிரி யாருமே இல்லையேடா. என்ன பார்க்க 1,00,000 பேர் வரா, ஆனா ஒருத்தன் கூட நான் பார்க்கற மாதிரி இல்லையேடா. நாரதர் சொன்னார், கவலைப்படாத, ஒரு பையன் இருக்கான், ஒன்ன கூட பார்க்க விரும்பல அவன். அப்படி யாரா இருக்கான்? எங்க இருக்கான்? இங்கதான் பூனா பக்கத்துல குடிசை போட்டு உட்கார்ந்து இருக்கான். சொன்னாரோ இல்லையோ, அடுத்த க்ஷணம் துவாரகையிலிருந்து பகவான் பூனாக்கு நடந்து வேகமா ஓடி வரான். ஏகி கோபாலா சிவனமாலா ராமாலோலா.
சுவாமி ஏழுறாருன்னா எச்சரிக்காம்பா எங்க சம்பிரதாயத்தில். இல்ல பல்லாண்டு 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 பாடுவா. இல்லட்டா இந்த மாதிரி ஏ கோபாலா ஆயாகிம்பா. இல்ல ராமச்சந்திர ராரான்னு பாடுவா. இல்ல பேகபாரோ பேகபாரோன்னு பாடுவா. இல்ல ஸ்வாகத்தம் கிருஷ்ணான்னு பாடுவா. இந்த சுவாமிக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு ஆயாகி இல்ல, ஒரு பாரோ இல்ல, ஒரு ஸ்வாகத்தம் இல்ல, ஒரு ஆடவாராய் என்னோட ஆடவாராய் பாட்டு இல்ல. அவர் மாட்டு வந்த அம்போன்னு நிக்கிறார் புண்டலிகன் வீட்டு வாசல்ல. புண்டலிகனுடைய ஒரு தொடையெல்லாம் அவ அம்மா படுத்துட்டு இருக்கா. இன்னொரு தொடையெல்லாம் அவ அப்பா படுத்துட்டு இருக்கா. வாடா வாடா வரமாட்டியா? கோமா சாக்லேட் தருவேன். வேணுமா வேணாமா? வேணாமா? வாடா சும்மா வா, ஜாலியா வா. குட் பாய். உன் பேர் என்ன? சரி பேட் பாய். நீ வாடி சப்ஸ்டியூட் வா. இன்னைக்கு நீ தான் எதா இருந்தாலும் சப்ஸ்டியூட் நீ தான். ஒரு தொடையில அவன் அம்மா படுத்துட்டு இருக்கா. படுத்துக்கோ. ஒரு தொடையில அவன் அப்பா படுத்துட்டு இருக்கா. கொட்டாப்புளி மாதிரி கண்ணை வச்சுட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் கிருஷ்ணன். வாசல்ல வந்து நின்ன கிருஷ்ணன் வாயை திறந்தான். வாயை திறந்தவன் புண்டரீகா கத்தாதீங்கோ. இந்த அப்பா அம்மா தூங்குறா. வயசானவா கத்தினா எழுந்துருவா. ராத்திரி போல தூங்க மாட்டான். பெரியவாள்லாம் ஒரு தாட்டி எழுந்தா அவ்வளோட சரி. ராத்திரி 12 மணிக்கு நம்ம ஆத்துல சமயக்கட்டில் ஒரு எலி ஓடி டம்ளர் கீழே விழும். நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம். நம்ம அம்மா மட்டும் என்னமோ சத்தம் கேட்கறதுன்னு எழுந்து பார்த்துட்டு படுக்க போவான். அதோட சரி தூக்கம். அப்பேற்பட்ட அம்மா தூங்குறா. கத்தாதீங்கும். அப்பா தூங்குறார். காத்தால 4 மணிக்கு எழுந்து வாசப்பெருக்கி கோலம் போட்டு தோட்டத்தில் பாலை கறந்தல் வந்து அந்த பில்டர்ல கடகர கடனை டிகா அறுப்பு டிகா காபி பொடி வறுத்து அரைச்சி டிகாஷ்ல போட்டு எல்லாருக்கும் காப்பி கொடுத்து 7 மணிக்கு குளிச்சுட்டு சமையலை ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு டிஃபனை பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு பிள்ளைமாட்டு பொண்ணுக்கு சாதம் போட்டு ஆபீஸ் அனுப்பிச்சு வச்சுட்டு 10:11 மணிக்கு மாமியார் மாமனார் சாதம் போட்டு 12 மணிக்கு ஆத்துக்காருக்கு சாதம் போட்டு 12:30 மணிக்கு என்ன மீன் இருக்கோ அதை மட்டும் ஒரு பேலால போட்டு சாசி மாடியில் போறதே இலவடம் வடுமாங்க ஆவக்காய் கருப்பொடி எல்லா பொடி. சாயங்காலம் 4:30 மணிக்கு மாமி 4 மணிக்கு சமயக்கட்டில் வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி சமயக்கட்டை கிளம்பி படுக்க விட்டு நடுவில் குழந்தைகளுக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து படுக்க வச்சுட்டு திருப்பி சமய மேடையில கோலம் போட்டுட்டு நம்ம அம்மா படுக்க வரும்போது ராத்திரி 12 மணி திருப்பி காத்தால எழுந்துருவா 4 மணிக்கு. இந்த அம்மாவுக்கு பேரு ஹவுஸ் ஒய்ஃபா. என்ன பேரு? ஹோம் மேக்கர். எங்க அம்மா அத்தை விட்டு வெளியில போனதே இல்லை. ஏதோ சிவாஞ்சி பஜனை மட்டும் போயிட்டு வர, வேற ஒன்றும் தெரியாது அதுக்கு அப்படின்பா. இந்த 10 மணிக்கு போயிட்டு அலுங்காம குலுங்காம வராளே அவளுக்கு பேரு சாப்ட்வேர் இன்ஜினியர். மாசம் 30,000 சம்பாதிக்கிற மாட்டு பொண்ணு. எங்க அம்மாவால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. நாங்க ஒரு 10 பேர் மேடையில் இருக்கோம் இல்லையா, யாராட்டுக்காக சாப்பிட வரோன்னு சொல்லிட்டா நடுங்கி போயிடுவான். மாமா சத்த இருங்கோ மாமா. ஏன் மாமி? இந்த சமயக்கார மாமி கேட்கிற அவ மாம்பழத்துல இருக்கா, அவ சமைச்சு கொடுத்துருவா. சரி கேளுங்க மாமி, நாளைக்கு எங்க ஆட்டுக்கு 10 பேர் சாப்பிட வரா, நீங்க சமைச்சு கொடுக்கிறீங்களா? கொடுக்கிறேனே. என்ன பண்ணணும்? ஒண்ணு வேண்டாம், ஒரு ஓலா புக் பண்ணி கொடுத்துருங்கோ, வந்துடுறேன். திரும்பி போக ஊபர் புக் பண்ணி கொடுத்துருங்கோ, நான் வருவேன், ஏற்றி இறக்கி வைப்பேன், கட்டிக்கா திருத்த மாட்டேன், பத்து தேய்க்க மாட்டேன், பரிமாற மாட்டேன், ஏற்றி இறக்கி வச்சுட்டு போயிடுறேன். சந்தோஷம் மாமி. எவ்வளவு மாமி? 3000 ரூபாய் கொடுத்தப்போ 10 பேருக்கு ஒரு வேளை சமைக்கிறதுக்கு ஒரு மாமிக்கு 3000 ரூபாய் பிளஸ் ஓலா பிளஸ் ஊபர்னா ஜென்மா பூரா 4 மணிக்கு இருந்து ராத்திரி 12 வரைக்கும் உனக்கு உழைச்சி போட்டாலே அந்த மாமிக்கு சம்பளம்னு கொடுக்க ஆசைப்பட்டா சொத்து பூரா வித்தா கூட கொடுக்க முடியாது. இது கடமைக்கு, இது பக்தியில, அன்புல, பாசத்துல, பிரேமையில, காதல்ல ஒவ்வொரு சாதமும் வடிச்சு கொண்டிருக்கா. அப்பேற்பட்ட அம்மா தூங்குறான். கத்தாதீங்க. எங்க அப்பா இருக்காரு, கால் மேல காலை போட்டு தூங்க வேண்டியவர் அவர். பாவம். பொண்ணு பெற்ற அன்னைக்குதான் சிரிச்சார்.
அதுக்கப்புறம் பொண்ணை பெத்துட்டோமே ஜென்மா பூரா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளை வந்து பேரன் பேத்தி எடுத்து அந்த பேரனுக்கு பூனலை போட்டு பார்க்கிற வரைக்கும் எங்க அப்பாவுக்கு தூக்கம் கிடையாது. அப்பேற்பட்ட அப்பா தூங்குறார், அம்மா தூங்குறார், கத்தாதீங்க. திருப்பி பகவான் கூட்டான். புண்டரீகா, யாரு? நான் தான்ப்பா பகவான் கிருஷ்ணர் வந்திருக்கேன். கிருஷ்ணர் எங்க அத்து வாசல்ல வந்த வரைக்கும் சந்தோஷம். ஆனா வந்த நேரம் சரியில்லை. ஒரு தொடையில அம்மா படுத்துட்டு இருக்கா, ஒரு தொடையில அப்பா படுத்துட்டு இருக்கா. சற்று நேரம் நில்லுங்கோ. மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ தேவோ அதிதி. சாஸ்திரம் சொல்றது உங்க ஆத்து வாசலிக்கிற அதித்தி தெய்வம்ங்கிறது. எங்க ஆத்து வாசல்ல தெய்வமே அதித்தியா நிக்கிறது. தெய்வமே அதித்தியா நின்னாலும் அம்மா தெய்வம், அப்பா தெய்வம், ஆச்சாரியன் தெய்வம். தெய்வம் வேண்டான்னு உட்கார்ந்து திருப்பி பகவான் கூப்பிடுறான். புண்டரீகா, பிரபு ரொம்ப நேரமா நிக்கிறேன், எனக்கு காலை கொஞ்சம் வலிக்கிறது, ஏதாவது ஆசனம் இருந்தால் தாயேன். சுண்டு வரலால 7 நாளைக்கு கோவத்திரி மலையை தூக்கிட்டு நின்னேலே, அப்ப வலிக்காத காலா இப்ப வலிக்க போறது. இருந்தாலும் ஆத்துக்கு வந்தவாளுக்கு ஆசனம் போட வேண்டியது அதிதி சம்ஸ்காரம். பின்னால எழுந்து போட முடியாது. நான் வேணா ஒன்று பண்றேன், இந்த செங்கலை விட்டு கடாசிரே, இது மேல நின்னுக்கோங்க, கால வலின்னு 2 செங்கலை விட்டு கடாசினான். அப்படியே ஆகட்டும்பா. தேவாதி தேவன் 7-14 லோகத்துக்கும் அதிபதி எழுந்து கூட செல்லம். மாமா தூங்குறியா? எழுந்துக்கிறியா? தூங்குறியா? 7-14 லோகத்துக்கும் அதிபதி எந்த ஒரு பகவான் இந்த க்ஷணம் வரைக்கும் இந்த உலகம் பூரா காப்பாத்திட்டு இருக்கானோ அந்த பகவான் செங்கல் மேல ஏறி இருக்கிறான். அப்படி திரும்பிடா. இந்த மறைக்கிறது பாருது, நவுத்தி போடு, இலங்க ஏத்தாப்புல பாக்குற மாதிரி வையே. ஸ்பீக்கர் மறைக்கிறதுல நல்லா தள்ளி வச்சுக்கோ, குழந்தை இல்ல அப்படி வச்சுக்கோ. அப்படியே திருப்பி அப்படியே அந்த பக்கம் பாக்குற மாதிரி நான் எழுந்து வந்துருவேன். 7-14 லோகத்துக்கும் அதிபதி நிக்கிறான். புண்டலீகன் போறான் பகவான் கிட்ட. துவாரகாதீசா, தேவாதி தேவன் எங்க ஆத்து வாசல்ல வந்து நின்று வாயை திறந்து புண்டலீகான்னு கூட்டி உங்களுக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆசமனியம் சோடச உபச்சாரம் பண்ணலையே, தலையாற்றல ஒண்ணுமே பண்ணலையே. நானு சோடச உபச்சாரம் பண்ணி சுவாகதம் சொல்லாம 2 செங்கலை போட்டு நிக்க வச்சுட்டேன் ஐயா. சாதாரணவர் அவர் யார்? அப்படிங்க பிரளயப்பயோதி ஜலே பகவான சிவேதோ கரி கேசவாதிபீன சரீரா எந்த ஒரு பிரபு மீனா அவதாரம் எடுத்து அந்த பிரபு கல்லு மேல நிற்கிறார். சித்திரத்தி விபுலகலே தரணி தரண கிண சக்கரி எந்த ஒரு பிரபு கூறும் அவதாரம் எடுத்தாரோ அந்த பகவான் செங்கல் மேல நிற்கிறான். வசதி தசன சிகலே எந்த ஒரு பிரபு வராக அவதாரம் எடுத்தாரோ அந்த பிரபு செங்கல் மேல நிற்கிறான். தவக்கர கமலவரே எந்த ஒரு பிரபு தூண்ல இருந்து வெளியில் இரண்ய கசிப்புவ சம்ஹாரம் பண்ணாலும்
அந்த பிரபு நரசிம்மாவதாரம் எடுத்தாரோ அந்த பிரபு செங்கல் மேல நிற்கிறார். எந்த ஒரு பிரபு பலி சக்கரவர்த்தி கிட்ட வாமனனா வந்து காலத்துக்கு மேல கேசவாதிரித்த வாமனன் எந்த பிரபு ராமனா கிருஷ்ணனா கல்கியா அவதாரம் எடுத்தாரோ அந்த பிரபு ஒரு குழந்தை அவ அப்பா அம்மா வச்சின்றதுக்கு அவ ஆத்து வாசல்ல இன்னை வரைக்கும் நிக்கிறான்னு கதை தெரிஞ்சப்புறம் நம்ம அப்பா நம்ம அம்மா இவாளுக்கு என்ன மரியாதை என்ன வேல்யூன்னு தெரிஞ்சா அதுதான் பூஜை, அதுதான் பஜனை, அதுதான் பக்தி, அதுதான் சகசிரநாமம், அதுதான் வேதபாராயணம், அதுதான் தீர்த்த யாத்திரை. சும்மா மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ வசனம் கிடையாது, சத்திய பிரமாணம். மாப்பாவை வச்சுக்கிறதுனா இப்படி வச்சுக்கணும். ஓகே மாமி, பேருக்கு வச்சுக்கப்படாது, இப்படி வச்சுக்கணும். இப்ப பகவான் கேட்டான், புண்டலிகா ரொம்ப சந்தோஷமா இருக்கடா, உனக்கு ஏதாவது வரம் வேணும் நான் கீழேண்டான். தவ கட்டாட்சேன சர்வம் பரிபூர்ணம், உங்க கண்ணால என்ன பார்த்தேனே அதுவே போரும் எனக்கு. புவனத்ரயேபி தன்யோகம், இந்த 14 லோகத்திலையும் நீங்க ராமரை பார்க்கணும்னா அயோத்தியா மண்டபம் வரணும். ஆனா என் கதையில என்ன பார்க்க நீ வந்திருக்கேடா. தன்யோகம் கிருஷ்ணா. சாதாரண காலா இது. சுகசன காதி பாகவத அச்சித சுந்தர சரணா. சுக்கர் சனகாதி மணிவா தேவர்கள், ரிஷிகள், ராட்சசர்கள், எச்சர்கள், கிண்ணர்கள் இவெல்லாம் பூஜை பண்ண காலா செய்யா. சுகுமாரா, என்ன அழகையா நீனு. அப்ராகிருதம் தவ சௌந்தர்யம், என்ன அழகு சிரிப்பு. ஐ ஐ என்ன பார்த்து இப்படி சிரிக்கலையா. அனிர்வச்சனீயம் தவ சௌகுமாரியம். புண்டலிகான்னு எங்க அம்மா கூப்பிடுற மாதிரியே கூட்டலையா. அபரிமிதம் தவ காருண்யம். எங்காத்து வாசல செங்கல் மேல நிக்கன்னா உனக்கு என்னையா மேல கருணை. அப்பிரமேயம் தவ பிரேம லாவண்யம். இது காரணம் என் மேல நீ வச்சிருக்கிற பிரேம தானையா. எனக்கு ஆசைன்னு ஒண்ணு இல்லை, ஆனா ஒரு பிரார்த்தனை இருக்கு. வரப்போறது கலிகாலம், குழந்தை எல்லாம் அப்பா அம்மா வச்சுப்பாளா தெரியாது. எனக்கோசரம் இந்த செங்கல் மேல நீங்க இடுப்புல கைய வச்சு நிக்கணும். உங்களை பார்க்க எல்லாரும் வருவா, இந்த சுவாமியே இடுப்புல கைய வச்சுட்டு செங்கல் மேல நிக்கிறார்னு கேட்பா. அப்ப சொல்லுவா, புண்டலிக்கன் ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு அவ அப்பா அம்மா வச்சுட்டானாம், அதனால பகவான் அவாத்து வாசல நிற்கிறான்னு சொன்ன உடனே இந்த கதையை கேட்கிறவா, கதையை படிக்கிறவா, கதையை பார்க்கிறவா எல்லாரும் நம்ம கூட அப்பா அம்மா வச்சுட்டா நம்ம ஆத்து வாசல்லையும் பகவான் நிற்பான்னு நினைச்சுட்டு அவ அப்பா அம்மா வச்சுப்பா இல்லையா. அது கோச்சரமாவது நீ வச்சுட்டு இருக்கியா. அப்பா அம்மா எங்க இருக்க, சந்தோஷமா வச்சுக்கிறியா. கல்யாணம் ஆயிடுத்தா, கல்யாணம் ஆயுமா சந்தோஷமா வச்சுட்டு இருக்க. அப்பெல்லாம் நல்ல பொண்டாட்டி உனக்கு. கல்யாணம் ஆகியும் உன்னால உங்க அப்பா அம்மா சந்தோஷமா வச்சுக்கன்னா உன் பொண்டாட்டியை தான் பாராட்டு, ஒன்ன பாராட்டக்கூடாது. உண்மையிலேயே சந்தோஷம். ஆனா நீனு கல்யாணம் ஆலியா, அப்பா அம்மா வச்சுக்கிறியா, காலேஜ் படிச்சாலும் வச்சுக்கலாம். கேமரா மாமா உன் கதையை விட அவன் கதையை பாப்பா. நீ அப்பா அம்மா அப்படி வச்சுட்டு இருக்க,
இல்லையாப்பாம்மா போயிட்டாங்களா? இருந்த வரைக்கும் நல்லா வச்சுட்டியா? இனிமே சோக்கியமா இருப்பா. அவங்க போனாலும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வச்சுட்டா போதும். பகவான் கேட்டா, ஏண்டா பைத்தியக்காரா, உனக்குன்னு ஒண்ணு வேண்டாமாடா, யாருக்கோ கேட்கிறியன்னா? எனக்கு என்ன குறை இருக்கு? கலினாளுக்கு இறங்கி கலிலே இறங்கி சிலையாக கோயில் நிற்கின்றாய். கேசவா குறை ஒன்றுமில்லை, வழிமூர்த்திகள் யாரும் மறுக்காத கலையப்பா, யாரும் மறுக்காத கலையப்பா. கருணை புண்டலிகர் சொன்னா எனக்கு ஒரு குறை இல்லைன்னா, பகவான் சொன்னான் உனக்கு குறை இல்லை, ஆனா குறையோடு போனான் கோவிந்தன் இருக்கப்பட்டார். குருநாதாளுக்கும் பகவானுக்கும் பக்தாளுக்கு பண்ணாட்டா குறையா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவளுக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தான் தெரியும். ஒண்ணுமே கொடுக்காம போனா அவ வருத்தப்படுவா. அதனால உனக்கு நான் அதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலான்னு யோசிச்சான் பகவான். நான் நிக்கிறதெல்லாம் விடு, நீ உங்க அம்மா வயசுண்டு அவ்வளவு தூரம் போய் பீமா நதியில ஸ்நானம் பண்ணி வைக்கிற நித்தியம், எவ்வளவு சிரமம். அந்த பீமா நதியை சந்திரமுகமா திருப்பி உங்க ஆத்து வாசல்லையே ஓட சொல்றேன். நாளையிலிருந்து அது சந்திரபாதான்னு சொல்லுவா. அப்படியே இறக்கினியா, குளிப்பாட்டினியா, மேலே எத்துடும், சிரமம் கிடையாது. இந்த ஊர் உன்னுடைய பேரோட புண்டலீகபுரம், பண்டரிபுரம்னு அழைப்பான். பகவதா அப்படின்னா பஜனம் பண்ணா மட்டும் இல்ல, அப்பா அம்மா வச்சுண்டு உத்தமமான பையனா இருந்தாலும் ஒரு பாகவத குணம். அதனால பிரக்லாத, நாரத, பராசர, புண்டலி காலு ஒன்னையும் பாகவதா லிஸ்ட்ல சேர்க்கிறேன்னு பகவான் கண்ணை மூடிண்டு அப்படியே நிக்கிறான். 18 வருஷம் கண்ணே திறக்கல பகவான், கண்ணை மூடிண்டே இருக்கான். புண்டலிகம் பார்த்தான், துவாரகா திசா, ஐயா கிருஷ்ணா பாரியா, பார்க்க மாட்டேங்கிறான். கிருஷ்ணா பார்க்க மாட்டேங்கிறான். புண்டலிகம் அழறான், உன்னை போய் கல்லு மேல் நிற்க வச்சுட்டேனே, நீ என்ன வேணும் என்ன வேணும் கேட்டேன், ஒண்ணு வேண்டாம். இப்பேற்பட்ட சுவாமினா ஏதாவது கேட்பேனே, இப்ப கேட்கிறேன் குடு அப்படின்னா. என்ன கேட்டான்? பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா, பட்டம் பதவி கேட்கவில்லை பாண்டுரங்கா, பட்டம் பதவி தேவையில்லை பாண்டுரங்கா, பதவி கேட்கவில்லை பாண்டுரங்கா, கஷ்டம் யாவும் தீர வேண்டும் பாண்டுரங்கா, கஷ்டம் யாவும்
பகவான வரவழைச்சானே அவனுக்கு ஒரு சின்ன கோவில் இங்க. தன்ய தன்ய வேணுநாதான் சாட்சாத் வேணுகானோல கிருஷ்ணந்தாயா பாண்டரங்கன் கிரீட்டா கரித்து கோவிந்தா. எந்த ஒரு பகவான் ஆதி மூலம் கோவிந்தனோ அவன் தான் பாண்டரங்கன். தன்ய பண்டரீச்ச வாச. ஒரே ஒரு நாள் இந்த கஷேத்திரத்துல வாசம் பண்ணியா புண்ணியம்னு சொல்லிட்டு அங்க குளிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு போலான்னு போனா எங்க பார்த்தாலும் கடத்தெரு. டூர் போனா கோவில் யாத்திரையா இருந்தாலும் முதல்ல மார்க்கெட் போயிட்டு தான் கோவில். அந்த ஊர்ல ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் பிரசாதம் நமக்கு. நம்மளை பார்த்த உடனே பசார்கார ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னா நமக்கு அதெல்லாம் சொல்லி வழக்கம் இல்லை, பயந்து போயிட்டோம். என்னமோ சொல்றானே அப்படின்ட்டு. அந்த ஊர்ல குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், சௌக்கியமாலாம் கிடையாது. ராமகிருஷ்ண ஹரி மட்டும்தான். எல்லாத்துக்கும் ராமகிருஷ்ண ஹரி தான். பிருந்தாவனம் போனெல்லாம் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் பெல் அடிக்க மாட்டான், ஆரன் அடிக்க மாட்டான், ஓரமா போயான்னு சொல்ல மாட்டான். ராதே 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 ராதே. பாமரன், ஜாதி என்னன்னு தெரியாதவன் ரவுண்டு போல் சொல்ல மாட்டான். ராதே ராதே. பால் போடுறவன் ராதே ராதே. பெருக்கிறவன் ராதே ராதே. பக்தி பூமி, பக்தி மண்ணு. இதுதான் இந்தியா. பிருந்தாவனம் இந்தியா தானே. நம்ம மண் அப்படி இருந்ததுதான். நம்ம விட்டு கொடுத்துட்டோம், போயிடுது. மார்கழி மாசம் பஜனை பண்ணி ஆண்டாள் கீர்த்தனங்கள் பாடி பிரவச்சனங்கள் பாகவதம் ராமாயணம்னு 365 நாளும் பக்தியா இருந்த ஊர். எவ்வளவு ஆழ்வார், எவ்வளவு நாயன்மார், எவ்வளவு சாதுக்கள் இருந்த ஊர் தமிழ்நாடு. நம்ம விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நம்மளே குறை சொல்லிருக்கோம். பிரஜா சுனா ஏக்கு ராஜபினா, ராஜபினா ஏக்கு நியாயபினா. ராஜாவை உண்டாக்குறது நம்ம கையில இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பசார்ல போய் ராமகிருஷ்ண ஹரின உடனே இது என்ன பசார்னா மாமா லாமாச்சா பசார தெரு மாதிரி இல்ல. ரங்கநாத் தெரு பசார்ல என்ன வேணா வாங்கலாம், என்ன வேணா விற்கலாம். இந்த ஊர் பசார்ல நாம வாங்கலாம், நாம விற்கலாம். ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமச்சேதி 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 பன்றிபுரம் போய் இந்த பேக் வாங்கி வந்தாலும் இந்த பேக் 6 மாசத்துல தன் புத்தியை காமிச்சிடும். இந்த புடவை 1 வருஷத்துல சாயம் போயிடும். துளசி மாலை ஜென்ம பூரா கூட இருக்கு. ஒரு ராமகிருஷ்ணரி உன்ன உன் பிள்ளைய, உன் பிள்ளையோட பிள்ளைய, உன் பிள்ளையோட 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 பிள்ளைய, உன் பிள்ளையோட 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 பிள்ளைய காப்பாத்தியா கோட்டிக்குலாம் வந்தார். இது சாதாரண தெரு இல்லையா? தாயும் தாயும் சந்தமிழாலே கருதி ஜெய ஜெய
தெருபுற சாதுக்கள் தாயா பார்க்கலாம். டாயும் சத்தம் இல்லை. எவ்வளவு சாதுக்களையா, ஒவ்வொரு அடியிலையும் ஒரு சாது இருப்பார். இன்னைக்கு அந்த ஊர் எப்படி இருக்குங்கிறார். இன்னைக்கு கைசி ஏகாசி, கார்த்திகை ஏகாசி, அந்த ஊர் எப்படி இருக்கும்னா ஆஷாட கார்த்திகை யாத்ரா பரதி, ஆஷாட கார்த்திகை யாத்ரா பரதி, யாத்ரா பரதி, யாத்ரா பரதி. யாத்ரா பரத்தினா உட்கார்ந்து இருக்க மாட்டேன், இப்படி இடுப்ப கையை பிடிச்சிட்டு நான் பாட்டை மட்டும் ரசிக்கிறேன்னா யாத்திரைன்னா கார்த்திகை ஏகாசி, கௌசிக ஏகாசி, யாத்ரா பரத்தினா இந்த க்ஷணம் இந்த இடத்த பன்றியபுரவா மாத்திராதான் உனக்கு பக்தின்னு அர்த்தம். இல்லாட்டா அமுதா உலகம் பூரா ஆடுறவா, ஆனந்தி உலகம் பூரா ஆடுறவான்னு ஆஷாட கார்த்திகைக்கே ஆடணும், சாதாரண ஆளுக்கு ஆடப்படாது. அப்படியே ஒருத்தரா கூட்டிட்டு இருந்தா எழுந்து போயிடா. எல்லாரும் பேரு எனக்கு தெரியாது, இது எல்லாரும் வரட்டும். யார் யாரெல்லாம் காலில் வலி இல்லையோ அவெல்லாம் வரலாம், யாருக்கு வலி இருக்கோ அவெல்லாம் ஆடினெல்லாம் வலி செய்யப்படும். ஒரு கிளம் ஆடினெல்லாம் அத்தனை வலியை மறந்து போயிடும். பங்குரங்க 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 பசார் வழியா போனோம்னா அங்க ஒரு சின்ன சிவன் கோவில் மல்லிகார்ஜுன சுவாமி. மல்லிகார்ஜுன சுவாமி சிவக்ஷேத்திரம், சிவன் கோவில். அங்க அந்த சுவாமிகிட்ட ஒரு பக்தன் இருந்தான். அவன் பேர் நரஹரி சோனான்னு பேர். சோனானா தங்கத்துல வியாபாரம் பண்றவர், பக்தர். அவர் அபாரமான சிவபக்தர். அவருக்கு பாண்டரங்களை பிடிக்காது. இல்ல அப்படி ஒன்னால வலிக்காது. ரெக்கமெண்டட் கேஸ். இப்படிதான் இருக்கணும், 10 நிமிஷம் அப்படியே நிக்கணும். இல்ல வலினா எங்கிட்ட சொல்லணும், அவள்கிட்ட சொல்லக்கூடாது. நான் தான் நிக்க வச்சேன், இப்ப எங்கிட்ட தானே சொல்லணும். அந்த மாமாட்ட போய் சொல்றேன், யார்கிட்ட சொல்லணும்? ஓகே சார். உத்தமமான சிவபக்தர். அவருக்கு பாண்டவனை பிடிக்காது. இந்த பஜனை ஜால்ரா இதெல்லாம் பிடிக்காது. பக்தனுக்கு பகவானை பிடிக்காட்டாலும் பகவானுக்கு பக்தனை பிடிக்கும். உண்மையான பக்தன் பகவானுக்கு பிடிச்சிருத்து.
எப்படியாவது அவன் தன்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டான். ஒரு வியாபாரி ரூபத்துல நரஹரி சோனா கிட்ட போறான். ராமகிருஷ்ணரி, ஏடா சங்கரா, எங்கடா போன? காலையிலேயே காதுல நாராசமா வந்து விழறத. யாரு வந்திருக்கா? கொஞ்சம் பாரு. அப்படியே பார்த்து அவ இப்படியா இப்படியா பாரு. அவ இப்படி இல்ல, இப்படி இல்ல, ஆ, இப்படி. அது இன்னும் கஷ்டம். நீயே பேசி அப்படியே அனுப்பிச்சுட. இதோ வியாபாரமா வந்திருக்கார். வியாபாரமா? வியாபாரமா. சரி, வர சொல்லு. இந்த ஊர்ல நீங்க தானே பத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, ஆ, எனக்கு ஆ. ஒரு ஒட்டியானம் பண்ணணும். உங்களுக்கே ஒட்டியானம் பண்ணணுமா? வாத்துல பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. ஓ சரி. அதுக்கு ஒட்டியானம் பண்ணணுமா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒட்டியானம். ஆமா. இல்ல, கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. சரி, பண்ணிடலாம். பிரச்சாரத்தை கொடுங்க சாமி. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்றா. ஆமா. பொண்ணுக்கு ஒட்டியானம் பண்றதுக்கு அளவு கொடுக்க சொல்லுங்களேன் சாமி. பொண்ணு அளவு எதுக்கு? ஒட்டியானம் யாருக்கு? பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. ஆமா. ஒட்டியானம் பண்ணணும். ஏன் சாமி, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்னா அப்ப பொண்ணுக்கு ஒட்டியான அளவு அவரு தானே கொடுக்கணும். நான் யார்கிட்ட போய் கேக்குறது? பொண்ணுக்கு ஒட்டியானம் சொல்லவே இல்லையா அவர்? நீர் தானே போய் சொன்னீர். இப்பதான் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, ஒட்டியானம். பொண்ணுக்கு நிச்சயமா இருக்கு இந்த பக்கம். சரி. ஒட்டியானம் பண்ணணும் அந்த பக்கம். ஓ, ரெண்டும் சேர்த்து கிடையாது, சேர்க்கப்படாது. அப்ப யாருக்கு தான் ஒட்டியானம்? எங்க ஊர்ல ஒரு வழக்கம். என்ன வழக்கம்? பொண்ணுக்கா பையனுக்கோ ஆஜி கங்கம்மா ரங்கனா பார்த்தே ரங்கன், ரங்கம்மாவா பார்த்தா ரங்கம். எங்க சுவாமியாவது ஒண்ணு ஆம்பளையா பார்க்கலாம், இல்ல போராளியோ அர்த்தனா. நீங்க சாமி அன்னைக்கே தான் உடம்புல பாதிய கொடுத்திருக்காரு. ஓய், அவசரப்பட்டு கை தட்டிடாத. கொடுத்துட்டு தலையில யாரையா ஊத்திய வச்சுட்டு இருக்காரவா சுவாமி. சாமி அத பேசினீங்கன்னா அப்புறம் நான் வேற பேச. எம்ம சாமியாவது தலையில வேலைய பாப்பா, அளவை கொடுங்க. தேசத்தை வச்சுட்டு பண்ணாதீங்க, அழகா பண்ணுங்க. விட்டல விட்டல பாருங்க, விட்டல விட்டல பாண்டுரந்தா, விட்டல பாண்டுரந்தா, விட்டல விட்டல கஷேத்திர விட்டல புகா விட்டல பண்ணிட்டா பண்றங்க. நீ உலகம் எல்லாரும் சுத்தி எல்லாருக்கும்
என்ன சாமி? ஒரு ஒட்டியானம் கேட்டேன், சரி. அரை ஒட்டியானம் பண்ணிருக்கேன். முன்னாடி போட்டா பின்னாடி வரல, பின்னாடி போட்டா முன்னாடி வரல. உங்களுக்கு எங்க சுவாமி பிடிக்காண்டா அப்படி பண்ணப்படாது சாமி. அது ஏன் தப்பு இல்ல. என்ன? நீர் தானே அளவு கொடுத்தீர். நீர் தானே பண்ணீர். நீர் கொடுத்த அளவு சரி. மாதா விட்டல பிதா விட்டல பந்து விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்ணிருக்கலாம். போட்டுட்டு அப்படியே போயிடுங்க, திரும்ப வராதீங்க. மாமா ஒரு வட்டியானம் கேட்டேன், சரி. 2 வட்டியானம் பண்ணிருக்கேன். சாமி தப்பா எடுத்துக்க மாட்டிய? சொல்லுங்க, எடுத்துக்கோங்க. அது சரியா? உம்ம சாமியை என் கண் வேண்டா, கண்ணை கட்டிண்டு கையால அளவெடுங்கோ மாமா. நான் கண்டனா இருப்பார் போல இருக்கு. இங்கதான் இருக்கார். திரிசூதாரி திரிநேதர சந்திரகலாதரா பாண்டு. சொல்லுங்க மாமா. ஏன் சாமி நிக்கிறார்? ஓய், என் கண்ண துறக்க. ஏன் சாமி நிக்கிறார்? மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யாவரம் பிண்டரிகாயநாதம் சமாதத்வதுக்கம் ஆனந்த கண்ட. மாமா உங்க சுவாமியா? ஆமா சாமி. கண்ணை ஊத்து. சபீதவத்ரம் சரசீருகட்சிணம் சகார வட்டத்தலத்தோபி பரபிரம்மலிங்கம் நமாமி விஷ்ணும் லிங்கம் விஷ்ணும் பரபிரம். எதுல விளையாடுங்க, ஆனா சாமி விஷயத்துல விளையாடக்கூடாது. சாமி கண்ணை மூடும் போது என்னோட சாமி, கண்ணை தொடர்ந்தா உம்ம சாமி. திறந்து மூடுறதுக்குள்ள இது அப்படி போடு அறிவாளனா. நீ கண்ணை கட்டிண்டே சுவாமி தொட்டுண்டே கண்ணை திறந்துப்பார். பாத்துருவோம். கண்ணை கட்டுறான். शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव महादेवा महादेवा त्रिशूलधारा महादेवा
ಶಂಖ ಚಕ್ರಧರ ವೈಜಯಂತಿಧರ ಪೀತಾಂಬರದ ಗೋವರ್ಧನ ತುಳಸೀಮಾಲ ಶೋಭವಿಂದಲ ಕನಕಗಮನ ಹರಿ ವಿಠಲ್ 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 ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ ಶಂಭೋ ವಿಠಲ್ स्वामी ನರಹರಿ स्वामी ದೋಖ ಸಾರಿಕೆ ಸಾರಿಕೆ விஸ்வநாத விட்டல சகே விஸ்வநாதன் வேற இல்ல விட்டலன் வேற ரெண்டு பேரும் ஒண்ணுதாயா ஏகாமூர்த்தி பார்வதி பதி ஏகாமூர்த்தி லட்சுமி பதி विठ्ठला ஏகாமூர்த்தி நந்தி வாகனா महादेवा ஏகாமூர்த்தி கருட வாகனா नारायणा ஏகாமூர்த்தி ருத்ரமாலா महादेवा ஏகாமூர்த்தி துளசிமாலா केशवा महादेवा மகாதேவா பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்த எட்டி கூட பார்க்கல ஒரு சன்னதிய அவ்வளவு தாட்சியத்தை என் மனசுல வச்சுட்டு இருக்கேனே என்னடா பண்ண உனக்குனா எனக்கு இவ்வளவு கருணையா எந்த கிட்ட வரணும்னு வைக்கிறதுக்கு நீயே எனக்காக வந்திருக்கியே விட்டலா விட்டலா ஒரு சாமானிய மனுஷாளுக்கே 10 பேர் இருக்கு. உங்க பேர் என்ன? கீதாவா, கிரிஜாவா? உங்க அத்து மாமா எப்படி கூப்பிடுவாருங்களா? கிரின்னு கூப்பிடுவாரா, ஜான்னு கூப்பிடுவாரா, கிரிஜான்னு கூப்பிடுவாரா? ஏதோ ஒரு பேர் கூப்பிடுவார். இல்ல டார்லிங் ஏதோ ஒண்ணு வச்சுப்போம். உங்க குழந்தை மம்மின்னு கூப்பிடுவான். உங்க குழந்தை அப்பா அம்மா ஏதோ செல்லமா கூப்பிடுவா. ஆத்துக்கு செல்ல பொண்ணு. உங்க பாட்டி பேத்தின்னு கூப்பிடுவா. நீங்க அஷ்டபதி கிளாஸ்ல இருக்கீங்களா? சரி, உங்க ஃப்ரெண்டெல்லாம் எப்படி கூப்பிடுவா? ஏண்டி ஏதோ ஒண்ணு கூப்பிடுவான்னு வச்சுப்போம். நீங்க வாங்க வேலை பார்க்கறீங்களா? பார்த்துருந்தா ஆபீஸ்ல எப்படி கூப்பிடுவா? மேடம் இங்க வாங்கலாம். சீக்கிரம் பதின முடிய போறது அவ்வளவுதான். நீங்க மேடமா, மம்மியா, டார்லிங்கா, அம்மாவா, பேத்தியா? யார் நீங்க? கிரிஜா, மேடமா, அம்மாவா? ஓ, கிரிஜாவே எல்லாமா? அப்பன்னா பகவான் எல்லாமே இருக்க முடியாது. ஒரு கிரிஜா மேடமா இருக்கலாம், மம்மியா இருக்கலாம், டார்லிங்கா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், எல்லாவா இருக்கலாம். போது பகவான் கையில வில்ல வச்சிருந்தா ராமர், வேலை வச்சிருந்தா முருகர், படுத்துண்டா ரங்கநாதர், நின்னா பாண்டரங்கல், உட்காண்டா ஐயப்பன். அவன் என்ன வேஷம் பட்டிருக்கான அதை வச்சு பகவானுக்கு பேரே தவிர்த்து. அம்மா ஹார்மோனியம், அம்மா ஹார்மோனியம், அம்மா பிரம்ம முக்கடே பரபிம்மம் ஒக்கடே ஒரு நிமிஷம். தன்னலாடாருரே தன்னலாடாருரே தன்னலாடா எலே தன்னலா. இதுக்கப்புறம் பாடுற 2 பாட்டும் ராதா மாமா பாடுவா. இந்த தோக்கா சாரிக்கே இருக்கு இல்லையா, இந்த சாரிக்கே நான் பண்ணும்போது ராதா மாமா தான் பாடுவார். இந்த நாடகம் முடிச்ச உடனே மத்தியானம் குழந்தை ஒரு அபங்கம் பாடினா இல்லையா, இந்த அபங்கம் ராதா பாடுவார். குபாக்கரி பண்டரி நாதா, இது நரகரி சோனார் பாடுற அபங்கம். இது பாடலங்கா கிருப பண்ணுடா. தீனநாதா தூ சமர்த்த, ஒன்னு விட்டா யாரா என்ன காப்பாற்ற முடியும்? அபராத க்ஷமா கரி. கோவில் வாசல் இருந்தே உன்னை பார்க்கலடா, என்ன மன்னிச்சுடுறா. துஜா நகலே மகிமா
ஆமீன் பகுத்த அஞ்சாயி. நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சுடுறா. க்ஷமா கரி விட்டோ பாயி. கரீம் பக்தாம்சா சம்பாலு அநாதாஞ்சா தூ கிருபாலு. பக்தர்களுக்கெல்லாம் நீ தாண்டா நாதன், அநாதைக்கெல்லாம் நாதன். தயா சாகர அனந்த கிருபா கரி பண்டரி நாதா. இத்தனை நாள் அவன் நாமா சொல்ல மாட்டேன்னு இப்பதான் புரிஞ்சது. துஜே நாம அமிர்த சார. உன் நாம அமிர்தம் தான். துஜே நாம அமிர்த சார நரஹரி. நான் நரகரி இனி ஜபே நிரந்தர. நிரந்தரமா அவன் நாமா தான் சொல்லுவேன்னு ராதா மாமா பாடுற அமங்கத்தோடு பக்தி விஜயம் முடிச்சுக்கிறோம். பிரம்மாதி வினுத்தாய பேமை கடில பிரணவாத்தி ஹரஜுய விந்தனா. जानकी कांत स्मरणे नम पार्वती पदये सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोल कुंडली कवरथे आंजनेय स्वामी गो माता की जय बोल भागवत धर्म की. राम 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 राम. राधे राधे. ராதாகிருஷ்ண பாகவதர் அவருடைய குடும்பத்தினர் சார்பாக கடலூர் பிரம்மஸ்ரீ கோபி பாகவதர் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். இதைத் தொடர்ந்து சென்னை ஸ்ரீ ஏ ஸ்ரீகாந்த் பாகவதர் அவர்கள், அது அப் டு 4 o'clock வரைக்கும் நடக்கும். சஹஸ்ரநாம பாராயணம். அது முடிஞ்ச பிறகு ஒரிஜினல் வசந்தம் பவிளிம்பு 6 to 7 வந்து ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி. அது நடத்துறவா பேர் வந்து தீபாதி குரூப். அவ ஒரு 6 to 7 குழந்தைகள் பரதநாட்டியம் ஆடப்புறா. 7 கீர்த்தனைகள், 10 மணிக்கு மங்களஹாரதி. ராதே ராதே.